வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 7 சோஷியல் சயின்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி இந்தியா அண்ட் பியாண்ட் புக்லேருந்து பார்ட் 1 சாப்டர் நம்பர் 9 ஃப்ரம் த ரூல்ஸ் டு த ரூல்டு டைப்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதில் பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட் 2 வீடியோவில் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு வைடில் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம். Democracy is the most popular form of government in the modern world. Modern worldல வந்து என்ன டைப் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பாப்புலராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி கவர்மெண்ட் தான் வந்துட்டு பாப்புலராக வந்து இருக்குது. In this part of this chapter we will see that there are different kinds of democratic governments. இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். Before we get into the differences, we should know that there are some fundamental principles of any democracy. என்ன டைப் ஆஃப் டெமோக்ரஸியாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டெமோக்ரஸியோடைய ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸை வந்து பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. Equality in democracy means that every person has right to treat equally. ஈக்குவாலிட்டியில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா டெமோக்ரஸியில் ஒவ்வொரு பர்சனும் வந்துட்டு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் இட் இஸ் ஆல்சோ மீன்ஸ் தட் எவ்ரி ஒன் ஷுட் ஹாவ் ஈக்குவல் அக்சஸ் டு ஃபெசிலிட்டிஸ் லைக் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் அண்ட் தட் எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் பிஃபோர் த லா. ஸோ இங்கே இருக்க ஒவ்வொரு சிட்டிசன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஈக்குவலாக கிடைக்கணும். அவங்களுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா எஜுகேஷன், ஹெல்த், ஈக்குவல் பிஃபோர் த லா. எல்லோரும் வந்துட்டு சட்டத்துக்கு முன்னாடி சமம் அப்படின்ற உரிமை எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும். இதுதான் வந்து ஈக்குவாலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீடம். ஃப்ரீடம் இன் டெமோக்ரஸி மீன்ஸ் தட் த சிட்டிசன்ஸ் ஹாவ் ரைட் டு மேக் தேர் ஓன் சாய்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் தேர் ஒப்பீனியன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிட்டிசன்ஸ்க்கும் வந்துட்டு அவங்களுடைய ஓன் சாய்ஸ் விஷயத்தை வந்து சொல்கிறதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்கணும். அதே மாதிரி அவங்களுடைய ஓன் ஒப்பீனியனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்கணும். இதுதான் வந்துட்டு ஃப்ரீடம். நெக்ஸ்ட் ஒன் ரெப்ரசன்டேட்டிவ் பார்ட்டிசிபேஷன் மீன்ஸ் தட் எவ்ரி பர்சன் ஹாவ் எ ரைட் டு சூஸ் அண்ட் எலெக்ட் their ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ ஒவ்வொரு பர்சனும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது எம்எல்ஏ எம்பிஸ் மாதிரி இருக்க அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான எலெக்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்குது. திஸ் இஸ் டன் த ப்ராசஸ் ஆஃப் எலெக்ஷன். இது அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் எலெக்ஷன் மூலமாக ஓட் பண்ணலாம். எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் பிகேம் த பார்ட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ். இந்த மாதிரி எலெக்ட் பண்ண ரெப்ரசன்டேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவில் ஒரு பார்ட்டாக வந்து இருப்பாங்க, சட்டமன்றத்தில் வந்து ஒரு பார்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் universal adult franchise. Grant every citizens above a certain age the right to vote to choose their representative. யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்னால் என்னென்னா ஒரு சர்டன் ஏஜ், இப்போ வந்து இந்தியாவில் 18+ இருக்கவங்க எல்லாருமே ஓட் பண்ணுறாங்க. சம் கண்ட்ரீஸில் 20, 21 அதை மாதிரி ஒரு சர்டன் ஏஜ் லிமிட்டுக்கு மேலே இருக்க எல்லா சிட்டிசன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவை சூஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் of a citizen such as right to equality, right to freedom of speech and expression and right against the exploration are all provided and protected in a democracy. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன வரும்னா ஒவ்வொரு சிட்டிசன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சிலது இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்டடாக இருக்கணும், அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த லா வந்துட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து கிடைக்கணும். அவங்களுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஸ்பீச், அவங்களுக்கான பேசுகிறதுக்கான உரிமை, அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்குற உரிமை, இது எல்லாமே வந்துட்டு இருக்கணும். தென் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை, அதாவது யாராவது லஞ்சம் வாங்குறாங்க அந்த மாதிரினா அதை தட்டி கேட்குற உரிமையும் வந்து அந்த சிட்டிசன்ஸுக்கு வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து இந்த ப்ரொடெக்டட் டெமோக்ரஸியில் வந்து அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. Independent judiciary ensure that every citizen's fundamental rights are protected and that the law are followed by the citizens and also by all the part of the government. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் ஜுடிஷியரியில் வந்துட்டு அந்த ஜுடிஷியரி அதாவது நீதித்துறை என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு சிட்டிசன்ஸ்க்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸு தென் இதெல்லாமே அவங்களுக்கு ப்ரொடெக்டடாக இருக்கணும். லாஸை வந்துட்டு சிட்டிசன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா, த லாஸ் ஃபாலோட் பை த சிட்டிசன்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டிசன்ஸ் வந்து இந்த லாவை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இதை வந்து என்ஷூர் பண்ணுறதும் வந்து இந்த ஜுடிஷியரியோட ஒர்க்கு.
சிட்டிசன்ஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கணும், அவங்களுக்கான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடைக்கணும். சேம் டைம் வந்துட்டு அந்த சிட்டிசன்ஸும் என்ன பண்ணணும்னா லாவை வந்து ஃபாலோ பண்ணணும். இதுதான் வந்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. It is very useful to remember that even these fundamental principles have evolved over time. For example, India provides the universal adult franchise meaning the right to vote in election to all adults from the very beginning of the Indian Republic in 1950. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. இந்த டெவலப் அதாவது எவால்வ் ஆகிட்டு வர டைமில் இந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா 18+ இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டு எலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஓட் பண்ணலான்ற ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே, எப்போனா இந்தியன் ஃப்ரீடம் ஆனதுலேருந்து 1950s வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ட் கிடைச்சதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்துட்டு ஓட் பண்ணிட்டு வரோம். அடல்ட் எல்லாருமே வந்து ஓட் பண்ணிட்டு வரோம். On the other hand, in Switzerland, women got the rights to vote only in 1971. சுவிட்சர்லாண்டில் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸோடைய ஓட்டிங் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு எப்போ கிடைச்சதுன்னா 1971 தான் வந்து கிடைச்சது. Clearly, the above principles and ideas, not all democracies are able to put them in practice. But equally, clearly, it is important for citizens to keep these ideas in front of them. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கிளியராக வந்து என்ன பண்ணலான்னா எல்லா டெமோக்ரஸி கண்ட்ரிலேயும் இதை வந்துட்டு இந்த ஐடியாஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களான்னா கண்டிப்பாக வந்துட்டு கிடையாது. நாட் ஆல் டெமோக்ரஸிஸ் புட் தெம் இன் ப்ராக்டிஸ். இதை மேலே பார்த்தா எல்லாமே வந்துட்டு எல்லா டெமோக்ரஸி கண்ட்ரிலையும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. பட் இம்பார்ட்டன்ட் ஃபார் த சிட்டிசன்ஸ் கீப் திஸ் ஐடியா. இதை வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக வச்சு தான் என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு சிட்டிசன்ஸும் அவங்களுடைய ஐடியாஸை ஃப்ரெண்ட் அதாவது கோலாக வச்சு ஒவ்வொரு சிட்டிசன்ஸை வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். என்னென்ன டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குன்னு பார்க்கலாம். லெட் அஸ் நவ் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அரவுண்ட் த வேர்ல்டு. ஃபர்ஸ்ட் ஒன், டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ டைரக்ட் டெமோக்ரஸியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீப்புள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெமோக்ரஸியில் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சனாக வந்து இருப்பாங்க. அதாவது வந்து பப்ளிக் எல்லாருமே வந்துட்டு கவர்ன் பண்ணுற மாதிரி வரும். இது வந்துட்டு திஸ் இஸ் த ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி வேர் ஆல் த சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி வேர் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸுக்கும் ரெகுலேஷன்ஸ்க்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு சிட்டிசன்ஸும் வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. ஒவ்வொரு சிட்டிசன்ஸும் வந்து டைரக்ட்லி அதில் வந்துட்டு இன்வால்வ் வந்து ஆகுறாங்க. தே பார்ட்டிசிபேட் இன் ஆல் த டெசிஷன் டைரக்ட்லி. எந்த ஒரு டெசிஷனாக இருந்தாலும் எல்லாருமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இன் கண்டெம்பரரி டைம்ஸ் சம் கைண்ட் ஆஃப் திஸ் ஃபார்ம் ஆர் ஃபாலோட் இன் ஃபியூ கண்ட்ரீஸ் லைக் ஸ்விட்சர்லாந்து. ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இதை வந்து ஃபாலோ பண்ண முடியுமான்னா முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ கண்ட்ரீஸ் லைக் ஸ்விட்சர்லாந்து மாதிரி கண்ட்ரியில் மட்டும்தான் இந்த மாதிரி டைரக்ட் டெமோக்ரஸி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. The limitations of the form of government is that is very hard to carry out in practice. இதில் என்ன ஒரு லிமிடேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெரி ஹார்ட் டு கேரி அவுட் த பார்ட்டிசிபேட், அதாவது ப்ராக்டிஸ். இதை வந்து ஒவ்வொரு பீப்புள்கிட்ட டிசிஷன் கேட்டு தான் வந்துட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணணும்னா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். இன் லைக் ஏ லார்ஜ் கண்ட்ரி, இந்தியா மாதிரி ஒரு லார்ஜ் கண்ட்ரியில் ஒவ்வொருத்தவங்களுடைய டிசிஷனை கேட்டு பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்கூல் ஸ்டோரி வந்து பார்த்தோம். ஸ்கூலில் இருக்க ஒவ்வொருத்தரும் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணால் டிசிஷன் மேக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஸ்கூல் ஸ்டோரிக்கு ஈக்குவலாக வந்து இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்கூலில் வந்து கமிட்டிஸ் வந்து ஃபார்ம் பண்ணி டிசிஷன் மேக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ டைரக்ட் டெமோக்ரஸியில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள்ஸ் எல்லாரும் ரூல்ஸ், ரெகுலேஷன் அண்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. இது வந்து ஸ்விட்சர்லாந்து மாதிரி கண்ட்ரியில் வந்துட்டு பாசிபிளாக இருக்குது. ஆனால் லார்ஜ் கண்ட்ரீஸ்க்கு இது வந்து பாசிபிளாக இருக்காது. நெக்ஸ்ட் ஒன், ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. In the form of democratic government in which the people elect their representative through the universal adult franchise just like in India. இந்தியாவில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்துட்டு எப்படி பண்ணுறாங்கன்னா பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க டைரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் எம்எல்ஏ, எம்பிஸ் அந்த மாதிரி இருக்க ரெப்ரசன்டேட்டிவை வந்து அவங்களுடைய ஓட் மூலமாக தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க.
In the form of democracy, the people do not directly govern, but the government is always accountable to the people. In the form of governmentல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வந்துட்டு பீப்புள் வந்து டைரெக்டாக வந்துட்டு கவர்மெண்ட் அதாவது கவர்ன் பண்ணுறது கிடையாது. ஆனால் வந்துட்டு அந்த கவர்மெண்ட் வந்து பீப்புளுக்கு வந்து அக்கௌண்டபிளாக பொறுப்புள்ள தான் இருக்கணும், மக்களுக்காக பொறுப்பான கவர்மெண்ட்டாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. Elections are an internal part of the representative democracy through which people can express change in their choice as well. ஸோ வந்துட்டு இந்த எலெக்ஷன் வந்து ஒரு இன்டர்னல் பார்ட்டாக வந்து இருக்குது. இந்த டெமோக்ரஸிக்கு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் எலெக்ட் பண்ணுறது வந்து ஒரு இன்டர்னல் பார்ட்டாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது மூலமாக பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அவங்க சாய்ஸ் அதாவது யார் வந்து வேணுன்றதை வந்து சூஸ் பண்ணி எலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. சப்போஸ் அவங்களுக்கு வந்துட்டு அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னா அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ரூல்ஸும் வந்து இருக்குது. டு அக்கம்ப்ளிஷ் திஸ் எலெக்ஷன்ஸ் ஹேப்பன் இன் ரெகுலர் ஆர் ஃபிக்ஸ்டு இன்டர்வல் ஆஃப் டைம். In India, we have general election every 5 years, while in the United States of America, they occur every 4 years. ஸோ இந்த எலெக்ஷன்லாம் வந்து எப்பப்பெல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு ஆர் ரெகுலர் இன்டர்வலில் வந்து நடந்துகிட்டு இருக்கும். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 5 இயர்ஸ்க்கு வந்துட்டு எலெக்ஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி யூஎஸ் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 4 இயர்ஸ் வந்துட்டு எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. Most of the democracy today are representative democracy, but every democracy functions differently. ஸோ இப்போ வந்துட்டு வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெமோக்ரஸி கண்ட்ரி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியாக தான் வந்து இருக்குது. ஆனால் வந்துட்டு ஒவ்வொரு டெமோக்ரஸியும் வந்துட்டு அவங்களுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்களான்னா கிடையாது. ஹியர் ஆர் த 2 forms ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. இங்கே வந்து 2 forms ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டில் வந்துட்டு என்ன பார்த்தோம்னா டைரக்ட் டெமோக்ரஸி, தென் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு பார்த்தோம். இங்கே வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸியை வந்து 2 டைப்ஸாக பார்க்க போகிறோம். பார்லிமெண்டரி டெமோக்ரஸி, இன்னொன்று வந்து பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி. ஃபர்ஸ்ட் ஒன் parliament democracy. In the form of government, the member of the executive are also part of the legislative. In the form of parliament democracyல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸிக்யூட்டிவ் மெம்பரில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ஒரு லெஜிஸ்லேட்டிவில் ஒரு பார்ட்டாக வந்து இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் எம்பிஸ் அந்த மாதிரி இருப்பாங்களா, அவங்க வந்து லெஜிஸ்லேட்டிவில் வந்து ஒரு பார்ட்டாக வந்து இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் இந்தியா பிரைம் மினிஸ்டர் அண்ட் த கவுன்சில்ஸ் ஆஃப் மினிஸ்டர் ஆல்சோ மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட். பிரைம் மினிஸ்டரும் அவங்களுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் வந்துட்டு ஒரு மெம்பர்ஸாக வந்து இருக்காங்க. பார்லிமெண்ட்டில் இருக்க மெம்பர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க, லெஜிஸ்லேட்டிவ் லாஸை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பிரைம் மினிஸ்டரும் அவங்களுடைய மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவில் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் வந்துட்டு அதாவது லெஜிஸ்லேட்டிவில் ஒரு பார்ட்டாகவும் இருக்காங்க. த கவுன்சில் ஆஃப் த மினிஸ்டர் ஆர் அக்கௌண்டபிள் டு லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் கண்டினியூ ஒர்க்கிங் as long as they have confidence of the legislative. ஸோ இந்த கவுன்சிலில் இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ்க்கு வந்துட்டு அக்கௌண்டபிளாக இருக்கணும், பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும், சட்டமன்றத்துக்கு பொறுப்புள்ளவங்களாக இருக்கணும். அவங்க எது வரைக்கும் கண்டினியூவாக ஒர்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த லெஜிஸ்லேட்டிவோடைய கான்ஃபிடென்ட் இருக்கிற வரைக்கும், சட்டமன்றத்துக்கு அவங்க வந்து நம்பிக்கை உள்ளவங்களாக இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து கண்டினியூவாக வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த 5 இயர்ஸில் வந்துட்டு அவங்க மேலே வந்து நம்பிக்கை இல்லைன்னா எப்போ வேணாலும் அந்த கவர்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். In India, the Council of the Minister can continue working while they have confidence of the Lok Sabha. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் எவ்வளோ நாளைக்கு வந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா லோக் சபா அந்த மக்களவையோடைய கான்ஃபிடென்ட் இருக்கிற வரைக்கும் அந்த 5 இயர்ஸில் ஃபுல்லாகவே வந்து அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். In the form of government, people elect the legislative but not executive. The selected members of the legislative became the ministers. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா டைரெக்டாக வந்துட்டு பீப்புள்ஸ் எலெக்ட் பண்ணுறது யாருன்னா லெஜிஸ்லேட்டிவ் தான், எம்எல்ஏஸ் எம்பிஸ் அது மாதிரி லெஜிஸ்லேட்டிவ் தான் வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கவங்கள வந்து செலக்ட் பண்ணுறது கிடையாது. த செலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் யாரை நம்ம வந்து லெஜிஸ்லேட்டிவாக வந்து செலக்ட் பண்ணுறோமோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்டர்ஸாக வந்து வராங்க. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி. In the form of government, the executive work independently of the legislative. ஸோ பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கெந்த கண்ட்ரிலாம் வந்து பிரசிடென்ட் அதிபர் வந்து இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி நடக்கும். அமெரிக்கா மாதிரி கண்ட்ரியில் வந்து பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி தான் வந்து நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா
இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனும் வந்து இண்டிபெண்ட்டாக, அந்த லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இண்டிபெண்ட்டாக தான் வந்து இருக்கும். த பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் பை த பீப்புள். இந்த பிரசிடெண்ட்டை வந்து யார் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. த பிரசிடென்ட் டஸ் நாட் நீட் டு ஹேவ் த கான்ஃபிடென்ட் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹர் பொசிஷன். அவங்களுடைய பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து லெஜிஸ்லேட்டிவோடைய கான்ஃபிடென்ட் இருக்கிற வரைக்கும் தான் ஒர்க் பண்ண முடியுமான்னா கிடையாது. அவங்களுடைய கான்ஃபிடென்ட் இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரசிடென்ட் வந்து அந்த 4 years வந்து ஒர்க் பண்ணலாம். In some countries like India, states within the country such as Rajasthan or Kerala have their own government, but they are not completely independent. இப்போ வந்து இந்தியா மாதிரி கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது. ராஜஸ்தான், கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, தென் கன்னடா, இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்துட்டு அவங்களுக்கான ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து ஓனாக வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாமே இண்டிபெண்ட்டாக அவங்க இஷ்டத்துக்கு எல்லாமே செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அது எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு கவர்ன் பண்ணிகிட்டு இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து கவர்ன் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட். தே ஆர் ஸ்டில் கவர்ன் பை த லார்ஜ் நேஷ்னல் கவர்மெண்ட், த யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அவங்களுக்குன்னு ஓன் கவர்மெண்ட் இருந்தாலும் அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்கலாமான்னு பார்த்தா எல்லாரையும் சேர்த்து கவர்ன் பண்ணுறது யார் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டையும் கவர்ன் பண்ணிகிட்டு இருக்கு. அவங்களுக்கான ஒவ்வொரு அலாட்மெண்ட்டு எல்லாமே கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். த டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஒவ்வொரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் டிஃப்ரென்ஸ் ஃப்ரம் த டேபிள் 9.1 ஆன் த ஃபேஸிங் பேஜ். ஸோ இதுக்கான டேபிளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9.1 வந்து கொடுத்துருக்காங்க. வாட் டூ திஸ் டேர்ம் மீன்ஸ்? ஒவ்வொரு டேர்முக்கான மீனிங் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸிக்யூட்டிவ். எக்ஸிக்யூட்டிவ்னா என்னென்னா நிர்வாகத்துறை, நிர்வகிக்கிறது. இந்தியாவுடைய கவர்மெண்ட்டை எந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் நிர்வகிக்கிறது தான் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. எக்ஸிக்யூட்டிவ் இஸ் த ஆர்கன் ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட்டோடைய ஆர்கன் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்கிறாங்க. விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த லா. அதாவது இவங்க எதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஒரு லா வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம் பண்ண லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் தான் வந்துட்டு அந்த லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் த ப்ராசஸ் ஆஃப் த எலெக்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் எப்படி இருக்குது, யூஎஸில் எப்படி இருக்குது, சவுத் கொரியாவில் எப்படி இருக்குது, ஆஸ்திரேலியாவில் எப்படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவில் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரும் அவங்களுடைய கவுன்சில் மெம்பர்ஸும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இங்கே வந்து லெஜிஸ்லேட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவுசஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஹவுஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஹவுஸ். லோயர் ஹவுஸை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா லோக்சபான்னு சொல்லுவாங்க, மக்களவை. அப்பர் ஹவுஸை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ராஜ்யசபா, மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க. இங்கே ஜுடிஷியரி ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக இருக்கும். அதாவது எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்லேருந்து இந்த ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது இந்தியாவில். அதே வந்து யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் பவர் பிட்வீன் இங்கே வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுவார். லெஜிஸ்லேட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ்னு இருக்குது. ஆனால் ரெண்டுத்துக்குமே வந்து ஈக்குவலான பவர் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஹவுஸ் வந்துட்டு பவர் அதிகமாக இருக்கும் இந்தியாவில், அப்பர் ஹவுஸ்க்கு வந்து பவர் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து யூஎஸில் வந்துட்டு 2 ஹவுஸ்க்கும் ஈக்குவல் பவர் வந்து கொடுக்குறாங்க. இண்டிபெண்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ். ஜுடிஷியரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து இண்டிபெண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகுறாங்க. சவுத் கொரியாலையும் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்ஸ் தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்காங்க. இங்கே சவுத் கொரியாவில் ஒரே ஒரு ஹவுஸ் தான், அதுக்கு பேர் நேஷ்னல் அசம்பிளின்னு சொல்கிறாங்க. இண்டிபெண்ட் ஃப்ரம் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ்ல வந்து இவங்க வந்து ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. எல்லா கண்ட்ரிலையும் மேக்ஸிமம் ஜுடிஷியரி ஃபங்க்ஷன் வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்திரேலியாலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மாதிரி பிரைம் மினிஸ்டரும் அவங்களுடைய மினிஸ்டர்ஸும் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்காங்க. தென் லெஜிஸ்லேட்டிவில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் பவர் பிட்வீன் த அப்பர் ஹவுஸ் அண்ட் லோயர் ஹவுஸ். இங்கேயும் வந்து அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ்னு இருக்குது. எங்களுடைய பவர் வந்து ஈக்குவலாக தான் வந்து இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ்லேருந்து ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்ட்டாக வந்து இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அதர் 2 கண்ட்ரிஸோடைய ஃபங்க்ஷன்ஸே நீங்கள் வந்து இங்கே எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன் லெஜிஸ்லேட்டிவ். லெஜிஸ்லேட்டிவ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் இஸ் த பாடி ஆஃப் த கவர்மெண்ட் விச் இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக்கிங் லா.
லெஜிஸ்லேட்டிவ் வந்து ஒரு கவர்மெண்ட் பாடி தான், இதுவும் வந்து ஒரு கவர்மெண்ட் பாடி. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லாவை வந்து மேக் பண்ணுறாங்க. இந்த மேக் பண்ண லாவை வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனில் இருக்கவங்க வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுவாங்க. இட் இஸ் known by different means in different country. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்த லெஜிஸ்லேட்டிவ்க்கு ஒவ்வொரு நேமில் வந்து இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்த லெஜிஸ்லேட்டிவ் வந்து ஒவ்வொரு நேமில் இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் கால்டு பார்லிமெண்ட்னு சொல்கிறாங்க. யூஎஸில் இதை லெஜிஸ்லேட்டிவ் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்ன்னு சொல்லுவாங்க. இன் மோஸ்ட் டெமோக்ரஸி இட் ஹேஸ் 2 houses, அப்பர் ஹவுஸ் அண்ட் லோயர் ஹவுஸ். நம்ம மேலே பார்த்த மாதிரி நிறைய கண்ட்ரியில் வந்து அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ்னு இருக்குது. சில கண்ட்ரீஸில் அப்பர் ஹவுஸ்க்கு பவர் அதிகமாக இருக்குது, லோயர் ஹவுஸ்க்கு பவர் அதிகமாக இருக்குது, அப்பர் ஹவுஸ்க்கு பவர் கம்மியாக இருக்குது. சில கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹவுசஸ்க்கும் ஈக்குவல் பவர்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் அப்பர் ஹவுஸ் அண்ட் லோயர் ஹவுஸ். இன் most countries the lower house is elected by the directly voting and generally more power than the upper house, which is formed either by the election or nomination. ஸோ நிறைய கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஹவுஸ் பீப்புள் வந்துட்டு டைரெக்டாக ஓட்டிங் மூலமோ இல்லைனா ஓட்டிங் மூலமாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஹவுஸில் இருக்கவங்க வந்துட்டு எலெக்ஷன் ஆர் நாமினேஷன் மூலமாக வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. தீஸ் ஹவுசஸ் ஆர் நோன் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. இந்த ஹவுசஸை வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு நேமில் சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா லோயர் ஹவுஸை என்ன சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா லோக்சபா மக்களவைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அப்பர் ஹவுஸை வந்துட்டு ராஜ்யசபா மாநிலங்களவை, ராஜ்யம் மீன்ஸ் மாநிலங்களவைன்னு சொல்லிட்டு இந்த 2 ஹவுசஸ்க்கும் நேம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் செப்பரேஷன் ஆஃப் த பவர், அதிகார பகிர்வு. Means that the 3 organs of the government, that is legislative, executive and judiciary, work independently and do not interference in each other functions. ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மூணுமே ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டோடைய பார்ட்டு. இது மூணுமே வந்து ஒரு கவர்மெண்ட்டோடைய பார்ட்டாக வந்து இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட்டாக வந்து இருக்கணும். அதுக்கு ஒரு பார்ட் வந்து இன்னொருத்தவங்களை வந்து இன்டர்ஃபியர் வந்து பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தரும் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ இதோட இந்த லெசனை முடிச்சுப்போம். ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். இந்த வீடியோ